சரவணா, எனக்கு வண்டி ஓட்ட கத்து தரியா? பைக்கு ஓட்ட பழகிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கடலை இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடணும். நைஸ் கேட்ச். சூப்பரா இருக்கு. நல்லாதான் இருக்கும். மணல்ல போட்ட கையை கழுவே இல்லையே. ஐயா சரி சரி சும்மா சொன்ன சாப்பிடு. ஏன் மீனாட்சி எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி ஜாலியா உட்காந்து கடலை சாப்பிட்டு கடலை போட்டு காலாறு நடந்து காத்து வாங்கிட்டு காலத்தை ஓட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த படிப்பு வேலை சம்பளம் லோனு இஎம்ஐன்னு சீச்சி என்ன பொழப்படா இதெல்லாம். அது கரெக்டா தான் சொல்லும். ஆனா அதுக்காக 3 வேளையும் இப்படி கடலையே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியுமா? இல்ல அப்படி இல்ல, வேலைக்கு போக வேண்டியதான், சம்பாதிக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்காக எனி டைம் வேலை பணம்னு ஓடிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? என்ன பண்றது? அப்படி இருந்தா தானே நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ நம்ம லவ் பண்றோம். இப்ப இல்ல, எப்பவுமே நம்ம லவ் பண்றோம். ஓகே ஓகே, எப்பவுமே நம்ம லவ் பண்றோம். ஆனா எப்பவுமே லவ்வர்ஸா இருந்துட முடியுமா என்ன? கல்யாணம் குழந்தைன்னு நெக்ஸ்ட் லெவல் போவேனா? போகணும்டா போகணும். போகணும்ல. அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம தகுதி ஆகணும். நம்ம தான் இப்போ மேரேஜ் ஆயிட்டுமே, இது மேஜர் ஆயிட்டுமே. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க அதுக்கு மேல வேற என்ன வேணும்? அந்த தகுதி மட்டும் போதுமா? நீ சொன்னபடி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்க அந்த தகுதி மட்டும் போதுமே. லூசு லூசு லூசு. ஏன் மீனாச்சு கோவப்படுற? அப்புறம் என்ன? கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா அதுங்களை எப்படி காப்பாத்துறது, எப்படி நல்லபடியா வளர்க்கறது, எப்படி படிக்க வைக்கிறது, அதுக்கெல்லாம் காசு வேணும்ல. அதான் நீ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பல்ல, அப்புறம் என்ன? என்னது நான் சம்பாதிப்பேனா? அப்ப சார் என்ன பண்ணுவீங்க? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். இங்க பாரு சரவணா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்கோ. என்ன நம்ம ஆளு பேசு திடீர்னு டெரர் ஆகுது. இங்க பாரு, நம்ம 2 பேரும் MBA படிச்சிருக்கோம். நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லபடியா வாழ்க்கை இருக்கும்னு பாசிட்டிவா பேசுறதை விட்டுட்டு எப்ப பாரு நான் வேலைக்கு போக மாட்டேன், வீட்ல இருந்து பாத்திரம் கழுவுறேன் துணி துவைக்கிறேன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க. சரி மீனாட்சி, இப்போ ஒருவேளை நான் படிக்காத ஆளு, எனக்கு வேலை வெட்டியே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி கேக்குற? இல்ல சொல்ல, ஒருவேளை நான் MBA படிக்கலாமா? ஏன் யூஜியே பண்ணல, வெறும் +2 மட்டும்தான். இத்தனை நாளா நான் உன்ட்ட MBA படிச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாத்திருக்கேன். அப்ப என்ன பண்ணுவேன்? சொல்லு மீனாட்சி, என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். எப்ப நீ MBA படிச்சு முடிக்கிறியோ அப்பதான் கல்யாணம்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் கடைசி வரைக்கும் MBA முடிக்கவே இல்லைன்னா? கடைசி வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது.